அன்புதான் சிவம். ஆகவே சிவபெருமான சொல்லல அவரை குடிமித்தவரை முடிவிலா இன்பமான அன்பினை அன்பு மயமா சிவபெருமா இருக்கிறார். பெரியவரான சொல்லு பத்திர சிவபெருமானை அடையாளம் காட்டுற சேர்க்கிறார். முடிவிலா இன்பம் தருகின்ற அன்பு அந்த இருக்கு குடிமித்தவர் வடிவில். அதை பார்த்த உடனே இவருக்கு எப்படி இருக்குது? மண்பெரும் காதல் கூற உலகத்தில் யாற்றில்லாத பேரன்பு இவர் சுரக்குது. திண்ணனாருக்கு வள்ளலாறு மலையை நோக்கி பரமேஸ்வரன் ஆகிய இந்த வள்ளலாகி பரமேஸ்வரன் இருக்கிற அந்த மலையை பார்க்கிற வேகமா போற என்பனுக்கு உருகி என்பெல்லாம் உருகுதான் அன்பு உள்ளத்தி எழுபெரு வேட்கையோடும் அவரை கண்டு மகிழ வேண்டும், அவரை கட்டி தழுவ வேண்டும் என்று ஆசை வந்தாச்சு. மாகமார் திருக்காலத்தி மலையெழு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகரை கண்டார். மாகமாறு திருக்காலத்தி மலை எழு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகரை கண்டார். எழுந்த பேர் உவகை அன்பின் வேகமானது மேற்செல்ல, அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடி சென்றார். தழுவினார் மோந்து நின்றார். அரகரம பார்வதி பதையே அப்படியே ஓடினார். என் பெருமான கட்டி தருவிட்டார். கண்ண கண்ணீரா தாய் தன் பிள்ளையை எப்படி கட்டித்தரும்? பசு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோம் கன்றுக்குட்டி எப்படி கட்டித்தரும்? அதுபோல தாயாக கண்ணப்பரும் குழந்தையாக குடும்பத்தவர் இருக்கிறார். அன்பு பாரு, தாய் தலை அன்பின் இருக்குமேனு பெரியவர் அன்பு. அதுபோல குழந்தையாக அந்த குடும்பத்தவர் பார்க்கிறார். பிள்ளை எப்படி முத்தம் கொஞ்சம் உச்சி வந்து உச்சங்க அதை அப்படி செய்தார். தழுவினார் உச்சி மோந்தாரு. மாகமா திருக்காலத்தி மலை எழு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகரை கண்டார். ஏகநாயகன் சிவபெருமான் மேலான நாயகன், ஒரே தலைவர் நமக்கு பல கடவுளில் ஏகநாயகன் கண்டார். எழுந்த பேர் உவகை அன்பின் வேகமானது மேற்செல்ல மிக்கதோர் விரைவினோடும் மோகமாய் ஓடி சென்றார். தழுவினார் மோந்து நின்றார். அப்படியே கண்களை கண்ணீர் பார்த்து 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 ஆடுகிறார், மகிழ்கிறார். அவர் சிரசு மேல பூவா இருக்கு, பூ வந்து கிடக்கு. பக்கத்துல அபிஷேக தண்ணி போய் கிடக்கு. நிவேதனம் என்ன அந்த அருமையான பச்சரிசி அமுதம் கிடக்கு, சிந்தி கிடக்கு. இதெல்லாம் என்னது? அவரா கேட்கிறார். பக்கத்தில் இருக்கிற நானன்னு சொல்றேன். அது யாரோ ஒரு ஐயர் வந்து பூஜை பண்ணிட்டு போவாரு, அபிஷேகம் பண்ணுவாரு, பூ சாத்துவாரு, நிவேதியம் படைப்பாரு, பூஜை முடிச்சுட்டு போவாரு. நானனை திரும்பி இவர் கேட்கல. இவர் பாட்டுக்கு இது என்னது, இந்த பூ என்னது அவரோடு கேட்கிறேன். அவரு தண்ணியை மறந்துட்டாரு. இது என்னது? அவன் பைக் சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுட்டு அவன்கிட்ட கேட்ட மாதிரி நீங்க திரும்பியே பார்க்கல. நானன என்னது என்னது அவன் சொல்லிட்டான். பாட்டுன்னு இருக்காரு. மனசு ஒரு ஆசை, நாம அப்படி செய்வோமே. நேரம் உச்சி வேலை, மலை உச்சிக்கு வந்து நல்ல நடுப்பகல் அப்படி செய்யலாமே. ஆசை வந்துருச்சு. உடனே இவருக்கு அமுது படைக்கணுமே. நல்லா பண்டிகை கிடைக்கும். பண்டிகை ஓட ஆரம்பிச்சார். நானும் பார்க்கிறேன், நேராட்சி போக வேண்டாமா வீட்டுக்கு? 8:30 போக வேண்டாமா? நீங்க நினைச்சீங்க சங்கரங்கள்ல 3:30 ஆயிடுச்சு, போக வேண்டாமா ரூமுக்கு? அங்க நானும் போக வேண்டாம், அப்பா தருவா அம்மா தரும், திரும்பியே பார்க்க. அவன் அந்த பன்றி இறைச்சியை வச்சுக்கிட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் காலை. என்னப்பா வெறுங்கையோட வர? அவருங்க தின்னனார திருத்த முடியாது தின்னனார. அவன் கையை விட்டுட்டான். நானும் கூப்பிட்டு பார்த்தேன். அந்த குடிமித்தவரை கட்டி அடைச்சிக்கிட்டு அங்க வாட்டுக்கு என்னமோ பேசிட்டு கிடக்க. சொன்னதை கேட்க மாட்டேங்க. அவருக்கு ஏதோ தெய்வ பார்வை வந்துருச்சு, ஏதோ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னான். கேட்டீங்களா? ஏதோ ஒரு தெய்வம் அவரை பிடிச்சிருச்சு.
இனி அதற்கு நாம போய் நாகன்ற சொல்லி மந்திரவாதியை கூப்பிட்டு அதுக்கு வேண்டிய பார்வை பார்த்தா தான் ஒப்பேரும். வா வா எந்திரி என்று காரணை கூப்பிட்டு கிளம்பிட்டான். அவ அப்பட போய் சொல்லுது. இவரு யாரையுமே பார்க்க அப்படியே காட்டுக்குள்ள போற. அங்க ஒரு பன்றி டாப் நடிச்சார். 50 நாள் இத அப்படியே பக்கத்துல நெருப்ப முட்டின கல்லோட கல்ல அப்படி தட்டினார். நெருப்பு வந்துச்சு. அழகா அதை வதக்கி பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமா சதை எடுத்து அடுத்துன்னு பார்க்க சரி தனியை தூட்டு அடுத்தால வந்து இனிக்க இந்த பக்கம் இனிக்கு இது நல்லா சுவையா இருக்குது. இந்த பக்கம் சுவையா துப்பிது. சாமிக்கு நல்லையாச்சு. நல்ல வாயில போட்டு இப்படிப்பட்ட அன்பு வைக்கிறான். ஒரு தேக்கலை, அந்த தேக்கலையில அப்படியே சேர்த்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் அந்த யாரோ ஐயர் பூசை பண்ணிட்டு போனான்னு சொன்ன நம்மளும் அபிஷேகம் பண்ணுமே சாமிக்கு குளிப்பாட்டுமே வேணும். அதுக்காக தண்ணிங்க பொன்மோதி யாத்திரை போன நல்லா ஒரு கை நிறைய வாயில குப்பு வச்சுக்கிட்டேன். நம்மளா முழுங்கிருவோம் தண்ணி. அவர் அப்படியே வச்சுட்டேன். தலையில அழகா பூக்களை பறிச்ச தலையில வச்சுட்டேன். தலையில எண்ணெய் சேர்த்து நாளாச்சு. என்ன அந்த தலையில வச்சுட்டேன். கையில ஒரு கையில வில்லம், ஒரு கையில தேக்கலையில நைவேத்தியம். சாமிக்கு அழகா நைவேத்தியம் ரெடி ஆயிடுச்சு. ஒடியார வந்தார். எங்க பார்க்கிறார். அந்த பூ போறான். கால் தட்ட கால செருப்பு தழுத. அப்பர் பெருமான் அந்த செருப்பை வணங்குறார். காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாரும். அழகா வர்ணிக்கிறார் திருநாவுக்கரசர். காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாரம் தோல் பெரும் செருப்பு தொட்டு. செருப்பு எப்படிப்பட்டதான்? காணா போன செருப்பு 150 ரூபாய். அதை விட உயர்ந்த செருப்பு இது. பெரும் செருப்பு. அது தோல் பெரும் செருப்பு. வேடம் இல்லையா? தோல் செருப்பு போட்டு மேல ஏற முடியும். அதனால சும்மா பிளாஸ்டிக் செருப்புல போனோம்னா முழு கிளம்பி விடவே. ஆக தோல் பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசமாட்டி. அருமையா திருநாவுக்கரசர் இந்த சரித்திரத்தை அப்படியே படம் திருக்குறுக்கி வீரட்டான ஸ்தோத்திரத்தில் பாடுவார். அந்த அற்புத செய்தியை அதான் கலைமறிந்த சீர் நம்பிப்பார். வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடனிடமாம் திருஞான சம்பந்தர் தேவார் காலத்தி தேவாரத்தில் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடனிடம் என்பதர் அப்படின்னு மேற்பாடுவார். அந்த பட்டு நமக்கு தெரியாதா? அந்த மாதிரி திருஞான சம்பந்த பெரியவர்கள் எல்லாம் பெருமானை வழிபாடு செய்தார். அதான் கலைமறிந்த சீர் நம்பி. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. செருப்பு காலோட அந்த பழைய பூரம் தள்ளாரு. வாயில வச்ச தண்ணி வச்சு அது ஊத்தினார். அபிஷேகம் சாமி தலையில அப்படி கவுத்தார். பூட்டு அப்படின்னு அவர் மேல விழுந்து இறைச்சியை வச்சார். குடுமி தவிர சாப்பிடு. குடுமி தவிர சாப்பிட்டு நீ சாப்பிட்டா இல்லையா? போச்சா? குடிமி தேவை சாப்பிடு. நீ சாப்பிடு. குடிமி தேவை சாப்பிடும். டக்கு டக்குன்னு மறையுது. மறந்துடாதீங்க. சிவபெருமான் வந்து இலை போட்டு உட்கார்ந்து மாம்சத்தை துண்டு சாப்பிட்டாருன்னு சொல்லிடாதீங்க. பெரியவுடன் தப்பிங்க. சிவபெருமானே சாப்பிட்டுருக்காருயா, நம்ம சாப்பிட்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால அவருடைய திருவிழத்துக்கு ஏற்றபடி அவர் 9 பேரை மறைத்தார். எல்லாம் கவனிக்கணும். சிறுத்தொண்டனான புராணத்துல பார்த்தீங்கன்னா சீராளதோட கரியை சுற்றி எல்லாம் படைச்சாச்சு. தலைக்கறி எங்க கேட்டு அந்த சந்தனத்தை அதையும் உணர்ந்து வச்சாச்சு. சாப்பிடல, மறைஞ்சிட்டார். அதனால சிவபெருமான் வந்து டச் பண்ண மாட்டார் சைவத்தை. அசைவம் தான் அவருக்கு பக்கத்திலே வராது. அலர்ஜி. சைவம் தான் அவருக்கு சிறப்பு. ஆக சைவ சமயத்தின் தலைவர் சிவபெருமான். அசைவத்தை தொடைய மாட்டார். அவரையும் நம்மளாம் சொல்லலாமா? முருகப்பெருமான வணங்குகிறவர்கள் கோழிக்கறி சாப்பிடலாமா? கோழி கொடியோன் காண்க திருமுருகாற்றுப்படை. கொடி கோழி கொடியை தாங்கிற முருகப்பெருமானை வணங்குகிறவர்கள் கோழியை நல்லா சிக்கன் பெருசா போட்டுறாங்க. ஹிந்து பேப்பர்ல ஹாஃப் பேஜ் அருணா சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க. இப்படிதான்
மயிலே கறியை சாப்பிடலாமா? மயில் மீது வந்த அழகன் முருகப்பெருமான். சரி, பேர போனா இந்த திசைக்கு வரும். ஆகவே குடுமைத்தேவர் அருமையாக இவர் படைத்த அந்த மாம்ச துண்டுகளை தான் டக்கு டக்கு சாப்பிட்டேன். சந்தோஷம். அதுக்குள்ள இரவு நேரம் ஆயிடுச்சு. பூஜை முடிஞ்சது, நேரம் அதிகமாக வேலை ஆயிடுச்சு. உடனே பார்த்தார், அப்பா உன்னை இந்த காட்டிலே உறைவு வருகின்ற மிருகங்கள் எல்லாம் உன்னை கடிச்சு தின்றக்கூடாது. அதனால இன்று முதல் உனக்கு காவல் நான். கையில வில்ல நல்லா அருமையாக ஏந்தி கொண்டார். அதில் அம்ப மாட்டி வைத்துக் கொண்டார். அவரை சுத்தி சுத்தி வர இரவு முழுக்க மறந்துடாதீங்க, இரவு முழுக்க அந்த பணி செய்யற. ஆகவே அன்று அவர் உணவு அருந்தல, அவர் ஓய்வெடுக்கல, தண்ணீர் குடிக்கல, எல்லாமே கொடுத்து நல்லா சிந்தனை அங்க போயிடுச்சு. ஆகும் அன்று இரவெல்லாம் காவல் காக்கிறார். அவருக்கு குழந்தை மாதிரி இந்த குழந்தைய, ஏன்னா அந்த காட்டில் இருக்கிற மிருகங்களுடைய குடும்பம் அவருக்கு தெரியும். அதனால யாராவது கடிச்சிடக்கூடாத குடும்பத்தவரை என்று அதற்காக சுற்றி 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 வராரு. சூரிய வெளிச்சம் வந்துருச்சு, பகல் கதிரவன் வந்தாச்சு. சரி, அவருக்கு பசி வந்துடும். நேற்று சாயந்தரம் சாப்பிட்டு திரும்ப புதுசா அடுத்தது நெய்வேட்டி கொண்டு வரும். பரட்டாச்சு இரும் வந்துடல கொஞ்ச நேரத்தில். 2ஆம் நாள் அவர் போற. கொஞ்ச நேரம் கழிச்சு சிவகோசரியார் வர. அந்த பெருமானை நாள்தோறும் சிவாகமம் மறுபடி பூஜை பண்ற சிவகோசரியார் வர. அவர் ஐயோ எலும்பும் மாமிசத்துண்டா கிடக்கு. அனுஷிதான் அனுஷிதான் பாவம் பாவம். யாரோ வேடர்கள் வந்து இந்த இடத்துல வந்து அநியாயம் பண்ணிட்டாங்க அழுகிறார். ஒரே ஒரு கம்பு எடுத்து வந்து அதை பூரா கைட்டு தொடாம அதை பூரா அகற்றிட்டு திரும்ப குளிச்சுட்டு வந்து நல்ல உரிய மந்திரங்கள், பிராயச்சித்த மந்திரங்களை சொல்லி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் சாத்தி நைவேத்தியம் பண்ணி, சுவாமி ஏதோ எனக்கு தெரியாம இது நடந்துருச்சு மன்னிக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட. இந்த சிவகோசாரியாரை மறந்துடக்கூடாது. சிவருமான் அருள் பார்த்துருவாங்க. அவர் சில பேர் இழிவா பேசுவாங்க. ஆகம மரப்படி பூஜை என்ன ஆயிடுச்சு? சிவருமான் அவருக்கா காட்சி கொடுத்தாரு? மாமிசம் பிடிச்ச கண்ணப்பனார் தாயா காட்சி கொடுத்தாரு. அதனால எல்லாரும் சாமியை தொட்டு பூஜை பண்ணலாம். அந்த அங்க உணர்ந்துடும். சிவகோசரியார் பிராமணர், அவருடைய பூஜையை விட வேடராகிய கண்ணப்பருடைய பூஜை தான் சிவருமான் உங்க சிவருமான் ஏற்றிருக்கிறார். அதனால எல்லா சாதிக்காரனும் மூலசாமி போகலாம், அவங்க பூஜை விடலாம் என்றெல்லாம் பேசுகிற கூட்டம் இருக்கு. பெரிய புராணத்தை அழிவை ஒவ்வொரு அடியா படித்து அதுக்கு பொருள் தெரியும். சிவகோசரியாரை சேக்கலார் பெருமான் நமக்கு அறிமுகப்படுத்தும் போது அந்த பாடலை என்ன சொல்றாருப்பாங்க. சிவகோசரியார் அருமையாக பூஜைக்கு நித்திய பூஜைக்கு வருகிறார். அந்த வருகிற அந்த செய்தியை சொல்ல போந்த சேக்கலார் பெருமான் மிக அருமையா சொல்ற. திருப்பாடல் 135. எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்ப, எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்ப கொய்த மலரும் புனலும் முதலான கொண்டு அணைந்தார். ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்ப, எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கு ஏற்ப கொய்த மலரும் புனலும் முதலான கொண்டு அணைந்தார். மைதடையும் கண்டத்து மலை மருந்தை, மலை மருந்தை மருந்தீஸ்வர திருவான்மியூர் மலை திருக்கழுக்குன்றத்துல மலை மருந்தா இருக்கிற. இங்கேயோ மலை மீது நமக்கெல்லாம் மருந்தானவர். மைதடையும் கண்டத்து மலை மருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார். மலை மருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார்.
ஆகவே சேக்கிழார் பெருமான் அந்த நாயனார் அந்த முனிவர் பெருமானை எப்படி வர்ணிக்கிறார் பார்த்தீங்களா? வாயில வந்து அவர் சொல்லக்கூடாது. சிவகோசரியார் கண்டார், கலக்கம் கொண்டார், இந்த அனுசரித்தை நீக்கினார், ஆகம மறுபடி மீண்டும் பூஜை செய்தார், தன்னுடைய ஆசிரமத்திற்கு திரும்பிட்டார். இரண்டாம் நாள் அவர் சென்ற கொஞ்ச நேரத்துக்குள்ள இவர் வந்தாச்சு. என்ன சாமி, யாரோ பூ இறையங்குன் மேல செதறிக்காங்க, என்ன இப்படி நடக்கு, யாரு இந்த போறான் தெரியல என்று இவர் வேலையை பார்க்க. அபிஷேகம், அலங்காரம், நைவேத்தியம், சந்தோஷம், இரவு காவல், ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அவருக்கு மகிழ்ச்சி, இவருக்கு வருத்தம். திண்ணனாருக்கு மகிழ்ச்சியான பூஜை, சிவகோசரியாருக்கு வருத்தமான பூஜை. தினமும் மாமிச துண்டு கிடக்கு, தினமும் எலும்பு கிடக்கு, தினமும் ரத்தம் இருக்கு. என்ன செய்ய? இந்த காட்டுக்குள்ள யார் இதை செய்யறாங்க? அழுகிற இவரு சாப்பிடல, அவரு சாப்பிடல. சிவகோசரியாரும் உணவருந்தது. 5 நாளும் ஐயோ இப்படி நடந்துட்டே நம்ம கோயில் இதுவரைக்கும் நடக்காது நடந்துச்சுன்னா அவருக்கு இவருக்கு குடும்பத்தை இவருக்கு நம்ம செய்யற பூஜை இப்படி இருக்கு. பசியே இவருக்கு இல்லை, பசி போச்சு, தூக்க போச்சு, எல்லாம் போச்சு. 6 நாள் ஏன் சாமி முத்தி கொடுக்க மாட்டேன்? சாமி பிரதோஷத்தனைக்கு கூட கொஞ்சம் நேரம் பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா ஐயோ சாப்பிடணுமே, இப்படி செவ்வாய் அடிச்சாரே பட்டு அப்படி எங்க முடிக்கலாம், நல்லா வை, சீக்கிரம் விரதம் சீக்கிரம் முடிக்கலாம்னு நினைச்சான். சீக்கிரம் போய் விரதம் முடிச்சு சீரியல் நாடகத்தை பார்க்கணும். நேரம் ஆச்சு. 6 மணிக்கு முடிச்சா 7 மணிக்கு சாப்பிட்டு டிவி முன்னால் உட்கா 12 மணிக்கு உட்காரலாம். இப்படி 8 மணிக்கு ஆக்குறாரு. வேற கோயிலுக்கு போயிட வேண்டியதான் என்று எங்களை போன்றவர்கள் பேசுவோம். சிவகோசரியார் வருந்துற உணவருந்த மறுக்கிறார். இவரோ சந்தோஷத்துல குச்சி 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 தன்னை மறுத்துட்டார். 2 விதமான பூஜை பதிலா 2 அன்பு தான் மறந்துடாது. 2 அன்பு மயமா இருந்தோம். இது பெருசு அது சிறுசுன்னு சொல்லாது. தயவுசெய்து சேக்கிழார் பெருமான் சொல்லல. சிவகோசரியார் பூஜை விட திண்ணனார் பூஜை தான் மேலானது. நீங்க ஒரு இடத்துல இல்லை. சிவபெருமான் சிவகோசரியார் உள்ளத்தில் இருக்கிற அந்த சோகத்தை, அதிர்ச்சிய, வருத்தத்தை நீக்க போற 5ஆம் நாள் இரவு 1, 2, 3, 4, 5ஆம் நாள் இரவு நடக்க போற காட்சியை பாருங்க. சிவகோசரியாரை பரண்டு படுக்கிற. என்ன இப்படி ஆயிடுச்சு? 5 நாள் ஆயிடுச்சு. அப்படியே அழுகிற படுக்க. சற்று கண்ணா இருந்தா அவ சுவாமி காட்சி கொடுக்கிற கனவு. சிவகோசரியார் வருந்திருக்க பகலிலே நீ சென்று திரும்பிய பிறகு நமக்கு பூஜை செய்கிறவர் யார் தெரியுமா? அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய செயல் அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறினி என்று அருள் செய்வார். அற்புதமாக சிவகோசரியார் கனவுல சிவபெருமான் வந்தவர் யார் தெரியுமா? அந்த பூஜை பண்றது அவனுடைய வடிவெல்லாம் அந்த திண்ணனாருடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் நம்பக்கல் அன்பு 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 அன்பு. அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் யாக்கே அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும். அவருடைய ஞானம் உலக விஷயங்களை திரும்பவே இல்லை, நம்மீதே படித்திருக்கிறது. எனவே யாக்கை இப்பொழுது அறிவு. அதுக்கப்புறம் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும். அவர் என்ன செய்யறார் பூஜையில? அவ்வளவு நமக்கு இனிமையா இருக்குது. வாயிலிருந்து அப்படியே அபிஷேகத்தை நீ கொடுக்கிறாரு, எனக்கு இன்பமா இருக்கு. அழகாக அங்கே மாமிசத்தை படைக்கிறார், அது இனிமையா ஏற்றுக்கிறார். செருப்பு காலால என் மீது வீழ்த்து அந்த பழைய பூக்களை நிர்மாலியத்தை அகற்றுகிறார், நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறினே என்று அருள் செய்தார். அவருடைய பெருமை இப்படிப்பட்டது. நாளைக்கு அந்த பெருமையை நீரே கண்டுகொள்ளும். 6ஆம் நாள் சுவாமி பிரச்சனையை தீர்க்க போறார். தீர்வு வரக்கூடிய நாள் 6ஆம் நாள். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஆகவே நாளைக்கு நம்முடைய சன்னதியில மறைந்திருந்து அவர் செய்கிற பூஜையை பாரும். அதுக்கப்புறம் உண்மை விளங்கும் என்று சிவகோசரியாருக்கு சிவபெருமான் அருளி செய்தாரானால், சிவகோசரியார் சாதாரணப்பட்டவர் அல்ல. சிவபெருமானே கனவுல வந்து அவர் சொல்லணும்னா அவர் எவ்வளவு மாபெரும் தவம் செய்வார். எனவே எரிபத்த நாயனாரை புகழ்ச்சோழ நாயனாரை அங்கே எரிபத்த நாயனாரை எப்படி அன்பிலே ஒருவருக்கு ஒரு தன்னுடைய அன்பினாலே தன் உயிரை இழக்க அங்கே தயாராக இருந்தார். அதுபோலதான் இங்கே சிவகோசரியாரும் திண்ணனாரும் பண்ணப்படும். அவர் பெரியவர் இவர் பெரியவர் என்று சொல்லி பட்டிமன்றம் போடாது. சிவகோசரியார் இடித்து பேசி இடி நரகத்துக்கு ஆளாகக்கூடாது. சேக்கரார் பெருமான திருவுள்ளத்துக்கு மாறாக பேசக்கூடாது. பெரிய புராணம் என்ன சொல்லுறதோ அதுதான் பேசக்கூடாது. முன்னாள் இருக்கவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சு பேசக்கூடாது. எத்தனையோ சொற்பொழிவாளர் பெரிய புராணம் பேசுறவங்க இந்த மாதிரி பேசலாம். சிவகோசரியாருடைய கனவுல வந்து திண்ணனாரை அடையாளம் காட்டுவார். ஆனால் இவர் பெருமையை கவனிக்கும். 6ஆம் நாள் காலையில வழக்கம் போல மலைக்கு சென்றார். பூஜை நிறைவு செய்தார். ஒரு ஓரத்தில் மறைஞ்சிட்டார். என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அப்பொழுதுதான் ஒரு செயற்கரிய செய்கையை திண்ணனார் செய்ய போறார். அங்கிருந்து வர வேகமா வர தலையில தேக்கு இலையில அருமையாக தலையில பூக்களையும் தேக்கலையில ஆமிச நைவேத்தியத்தையும் வாயிலே அருமையாக கங்கை நீர் புனித நீரையும் கையிலே அற்புதமான வில்லையும் அம்பையும் தாங்கிக் கொண்டு வேகமா வர்றார். வரும்போது தூரத்தில் பார்த்து நெருங்கி நெருங்கி பார்க்கார். அப்பொழுது என்ன நடக்குன்னு பார்த்து அவ்வாறு வருகிற சமயத்துல வருகும்போதெல்லாம் கொஞ்சம் கெட்ட சகுனமா தெரியுது. சில இடங்கள்ல கெட்ட சகுனம். சில பறவைகள் ஆந்தைகள் கழுகுலாம் ஒவ்வொரு சத்தம் போட்டு அது கெட்ட சகுனம்னு சொல்லுவாங்க. அந்த சகுனமெல்லாம் இவருக்கு திண்ணனாருக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி நிலைய சரியில்லையேன்னு சொல்லி வந்த உடனே இத்தனை பொழுதும் தாழ்த்தேன் என்னென்ன விரைந்து ஏகுவார் முன் மொய்த்தபல் சகுனமெல்லாம் முறை முறை தீங்கி செய்ய இத்தகைய தீய புட்கள் ஈண்டமுள் உதிரம் காட்டும் அத்தனுக்கு என் சொல் கெட்டேன் என்று எடுத்து அணையும் போதில் தூரத்துல பார்க்கிற வலது கண்ணீர் வரும். கண்ணீருக்கு வர பொன்னீர் வரும். நீர் ரத்தம் வருது. பார்க்கிறார் குடும்பத்தவருடைய திருமுகத்துல வலது கண்ணு ரத்தம். ஐயோ, எந்த மிருகம் எங்களுடைய தந்தையினுடைய கண்களை செதறிச்சோ அழைத்துவார். அண்ணலார் திருக்காலத்தி அடிகளார் முனிவனார்க்கு திண்ணனார் பரிவு காட்ட. இதுக்காக நடக்குது. முனிவனார்க்கு சிவகோசரியாருக்கு திண்ணனார் பரிவு காட்ட, திண்ணனாருடைய அன்பை முதிர்ச்சி அவர் காட்டுவதற்காக. அண்ணலார் திருக்காலத்தி அடிகளார் முனிவனார்க்கு திண்ணனார் பரிவு காட்ட திருநயனத்தில் ஒன்று துண்ணன உதிரம் பாய இருந்தனர் தூரத்தே. அங்கு தூரத்தே அவ்வண்ண வெஞ்சிலையார் கண்டு வல்விரைந்து ஓடி வந்தார். அப்படி ஓடியார். வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார். வாயில் நன்னீர் சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் செதறி வீழ கொந்தலர் பள்ளித்தாமம் குஞ்சு நின்று அலைந்து சோர பைந்தளை அலங்கல் மார்பர் நிலத்திடை பதைத்து வீழ்ந்தார். இப்படி பாருங்க. அப்படியே கையில் இருக்கிற அந்த வில்லு அம்பு இறைச்சி எல்லாம் விழுச்சு. அப்படியே உருள்றார். ஐயோ, எங்களுடைய குடும்பத்தவருடைய கண்கள் ரத்தம் வருகிறதேன்னு
அப்படியே உருகி உருகி ஆடுகிறார். விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர். குருதி வீழ்வது ஒளிந்திட காணாறு. குபகுரம் வந்துட்டு துடைக்க துடைக்க செய்வது அறிந்திலர் உயிர்த்து மீள அடிந்து போய் விழுந்தார். தேறி யார் இது செய்தார் என்ன எழுந்தனர். திசைகள் எங்கும் பார்த்தனர். எடுத்தார் வில்லும். சுத்தி சுத்தி யாராவது செய்தவங்க நிற்கிறாங்கன்னா வில்லை அம்பெடுத்து சுத்தி ஓட ஒன்றிங்கான். வாடியும் தெரிந்து கொண்டு இம்மலையினை எனக்கு மாறா மீளும் வெம்மரவர் செய்தார் உலர்கோலோ. இது என்னை தவிர வேடர்கள் இந்த மலையில வர முடியுமா? விலங்கின் சாதி ஒருவேளை மிருகங்கள் செஞ்சிருக்குமா? ஆடி முன்னாகி உள்ள விழைத்தபோ அறியேன் என்று நீடிரும் குண்டல் சாரல் நெடிதடை நேடி சென்றார். எங்கேயாவது மிருகங்கள் இருக்குதா? வேடர்கள் மறைஞ்சிருக்கிறார்களா? தேடி தேடி பார்க்கிறார். யாரையும் காண. வேடரை காணார். தீய விலங்குகள் மருங்கும் எங்கும் நாடியும் காணார். மீள நாயனார் தம்பால் வந்து நீடிய சோகத்தோடும் நிறை மலர் பாதம் பற்றி மாடுற கட்டி கொண்டு கதறினார். கண்ணீர் வார. ரத்தம் வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் கூட நிக்கிற அப்படியே கட்டி அழுது. ஐயோ இந்த ரத்தம் வடிதே நான் என்ன செய்வேன் அழுகிறேன். என் செய்தால் தீரும். இது எப்படி தீரும்? இதுக்கு என்ன வழி? பார்த்தார். அங்கங்க கிடக்கிற மூலிகைகளை கொண்டு அரைச்சு என் செய்தால் தீரும் என்று தீருமோதான் எம்பிரான் திறத்து தீங்கு முன் செய்தார் தம்மை காணி மொய்களல் வேடர் என்று இன் செய்வார் பகழி புண்கள் தீர்க்குமை மருந்து தேடி பொன் செய்தாள் வரையில் கொண்டு வருவனான் என்று போனார். பச்சளை கிடைக்கும் பாக்க. அந்த பச்சளையை நல்லா பிடிஞ்சு கல்ல ஊத்திட்டா ரத்தம் நின்றும்னு சொல்லி அவங்க பெரியவங்க சொல்றாங்க. அந்த பச்சளைகளை தேடி போறார். கிடைச்சிருச்சு. வந்தார்.